Vanakkam and welcome to CSE Tamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. நம்ம aggregate functions பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ aggregate functions அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அதில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக ஒரு சிங்கிள் வேல்யூ ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸாக. இப்போ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட், சம், ஆவரேஜ். இப்போ மினிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு டேபிளில் 100 வேல்யூ இருக்குன்னா அந்த 100 வேல்யூமே கேல்குலேட் பண்ணி இருக்கிறதுல எது மினிமமோ அதை உங்களுக்கு கொடுக்கும். சம் அப்படின்னா 100 வேல்யூஸோட சம் என்னவோ அதை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற வேல்யூஸில் ஒரு வேளை நல் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை தவிர மிச்ச 4 ஃபங்க்ஷன்ஸ் மினிமம், மேக்ஸிமம், சம், ஆவரேஜ் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல் வேல்யூஸை இக்னோர் பண்ணிடும். இப்போ மினிமம் கேல்குலேட் பண்ணல அது நல்லா இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடும். அதே மாதிரி சம் பண்ணல அது நல்லுன்னு இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே ஆட் பண்ணாது. ஸோ அது ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடும் நல் வேல்யூஸ் இருக்கிறதா. ஆனால் கவுண்ட் மட்டும் நல் வேல்யூஸ் இருந்துச்சுனாலும் அதை சேர்த்து ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸையும் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மின். ஸோ மின்னுங்கிறது மினிமம் வேல்யூ. இந்த ஒரு ஃபீல்டு கொடுக்குறீங்க, மினிமம் ஆஃப் செலக்ட் மினிமம் ஆஃப் ஸ்கோர் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படி கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே மினிமமான ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் என்னோட எம்ப்ளாயி டேபிள். இதில் என்னோட ஸ்கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ மினிமமான ஸ்கோர் பார்த்தா 82 மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ செலக்ட் மினிமம் ஆஃப் ஸ்கோர் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ 82. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏஜுக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து நியூமரிக் கேரக்டர்ஸ் கூட தான் நம்ம வந்து இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நான் நியூமரிக்கல் கேரக்டர்ஸ் இந்த வேர் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறதுல அசெண்டிங் ஆர்டரில் வர்றது அந்த மாதிரி அது எடுத்துக்கும். ஸோ எடுத்துட்டு உங்களுக்கு அந்த அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வர்றது அந்த மாதிரி உங்களுக்கு தரும். ஸோ இதில் அசெண்டிங் ஆர்டரில் சி தான், சிரன் தான் ஃபஸ்ட்டு வருது, இதில் அசாம் தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ மினிமம்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வர இதாக உங்களுக்கு கொடுத்தது. பட் மீனிங்ஃபுல்லாக நம்ம நியூமரிக் கேரக்டர்ஸோட தான் குவெரியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு கமெண்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூவை. ஸோ என்னோட எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, இதில் மேக்ஸிமம் ஸ்கோர் நான் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் மேக்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே ஸ்கோர். ஃபங்க்ஷன்னாலே நம்ம ஆல்ரெடி சி ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருப்போம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் அந்த ஃபங்க்ஷனோட நோட்டேஷன். ஸோ இந்த எல்லா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால கண்டிப்பாக அது கூடவே இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் வரும். ஸோ மேக்ஸிமமான ஸ்கோர் வந்து 99. அதே மாதிரி நீங்கள் ஏஜுக்கு வேணாலும் மேக்ஸிமம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் மொத்த இதையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் கவுண்ட் ஸ்டார்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃப்ரம் ஸோ மொத்தம் 10 கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாருக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் காலம் வேல்யூஸை நீங்கள் கவுண்ட் பண்ணாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்டிங் கீவேர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போது வந்து இந்த கவுண்டோட டிஸ்டிங்க்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சேர்த்து அந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ கவுண்ட்டு மினிமம், மேக்ஸிமம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் சம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோட்டலாக எவ்வளவு ஸ்கோர் இருக்குது அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செலக்ட் சம் ஆஃப் ஸ்கோர் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ ஓவராலாக இந்த இன்ஸ்டியூஷனோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள்னா 905. இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணாலும் ஏவிஜி, ஆவரேஜ் கிடையாது, ஏவிஜி தான் ஃபங்க்ஷனோட பேர். ஏவிஜி உள்ள ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூ அதை கொடுத்துக்கலாம். ஸோ 90.5. ஸோ டோட்டலாக 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 905 டிவைடட் பை 10னா 90.5. ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறது தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட், சம், ஆவரேஜ்னு சொல்லிட்டு 5 ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்குறோம். நல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் அது சேர்த்திக்கும், மிச்சம் எல்லா ஃபங்க்ஷனும் அதை இக்னோர் பண்ணிக்கும்.
ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு queryயோட பார்க்குறேன். Stay tuned. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE தமிழா பை Eezytutorials. நன்றி.